மகர ராசிக்காரர்கள், என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள். ஏன் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் உங்களுக்கு 3ஆம் வீட்டிலே யார் வருகிறார்கள்? சுக்கிரன், 5 யோகாதிபதி ராகு, அவரோட சேர்ந்த புதன், எல்லாரும் வராங்க 3ஆம் வீட்டில். கொஞ்ச நாள் போச்சுன்னா மே 19க்கு அப்புறம் ராகு 2ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். குரு உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு போடுவார். 12 கூடியவன் 6இல் மறைந்து விபரீத ராஜயோகம் உண்டாகிவிடும். விபரீத ராஜ யோகம். சூப்பராலா மாற போறீங்க, நீங்க பயங்கரமாக ஆக போறீங்க. 3ஆம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது, 4 கிரகங்கள் இருக்கும் பொழுது நீங்க யாரு என்றால், 3ஆம் வீடு என்பது முயற்சியினுடைய வீடு. மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் வருவது இப்படி ஒரு கர்வத்தை முயற்சியை தரணும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எப்போ உருப்பட போறீங்க அப்படின்னா ஒரே பதில் என்னன்னா, உங்களுக்கு ஒரு வெறி வருது பார்த்தீங்களா? இது ஒரு அழகாக ஒரு படத்தில் சொல்கிறதா இருந்தால், விசுவாசம் ஆர் சம்திங், ரஜினி இவர் அஜித் படம். அப்போ வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா, விசுவாச வருடத்தில் விசுவாசம் அஜித் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அப்போது அந்த குழந்தைகிட்ட கேட்பார், ஏம்மா நீ உங்கள் அப்பா உனக்கு பிடிக்காத கேரக்டர் யாருமா? எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்காது. இப்படி ரன்னிங் ரேஸில் இவ்வளோ கோல்டன் மெடல் எடுத்த என்னை எங்கள் அப்பாவை வந்து தரையாக நினச்சிக்கிட்டு தரையில் மிதித்து ஓடுவேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அழுவார் அஜித். அதாவது இதுதான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான தாரக மந்திரம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை தரையாக நினைத்து கொண்டு மிதித்து ஓடுங்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். இதை சொல்லித்தரத்துக்கு தான் 3 கிரகங்கள் வந்திருக்காங்க. 4ஆம் வீட்டிலே சூரிய பகவான் இருக்கிறார். சூப்பரான டைம், பிரமாதமான டைம். குரு பகவான் 12ஆம் வீட்டில் வருகிறார். சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வருடம் ஃபுல்லாக அறுவடை என்பது விவசாயத்தில் கூட நடக்காது.